வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டரைட். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா SVM ஸ்ரீ வாரு மோட்டார்ஸோட பிரானா 2.0. எஸ், பிரானா பைக்கை பற்றி தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு கோயம்புத்தூர் பேஸ்டு கம்பெனி. 2019 இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் லான்ச் பண்ணி சேல்ஸில் இருந்துச்சு. அதில் உள்ள கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கேட்டு இப்போ இந்த 2.0 நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு வேரியன்ட் வருது, எலைட் அண்ட் கிராண்டுங்கிறது. கிராண்டுங்கிறது தான் பேஸ் வேரியண்டா வச்சிருக்காங்க, எலைட்டுங்கிறது டாப் வேரியண்டா இருக்கு. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் மட்டும் தான் நமக்கு வித்தியாசமா இருக்கு. மற்றபடி பவர் அண்ட் டார்க் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு சேமா தான் வருது. அது மட்டும் இல்லாம கலர் ஆப்ஷன்லயுமே இந்த டிஃபரன்ஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ கிராண்ட் வேரியன்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்க இந்த மெரூன் கலர் அண்ட் பிளாக், ஸோ ரெண்டு கலர் கொடுத்துருக்காங்க. இதுவே எலைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ளூ கலர், இது இல்லாம ரெட் கலர் ஒண்ணுமே இருக்கு. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதோட வீல்ஸ். ஸோ வீல்ஸ் பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் கோல்டன் கலர்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே நமக்கு கிராண்ட் வேரியன்ட்ல பார்க்கும்போது பிளாக் கலர் அலாய் வீல்ஸ் தான் வரும். எலைட்டை பொறுத்த வரைக்கும் டூயல் டோன் காம்பினேஷன்ல வர மாதிரி நமக்கு கோல்டு வித் ப்ளூ அண்ட் கோல்டு வித் ரெட்டுங்கிற காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. யங்ஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ற வகையில் ஒரு யூத் அப்பீலிங்கா தான் இருக்கு. பட் டிசைனை பார்க்கறதுக்கு மாதிரி இதோட ஸ்பெக் டீடைல்ஸ் தான் நம்ம பார்த்துறோம். இந்த வண்டியோட மோட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் வீல்ல தான் நமக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹப் மோட்டர் மாதிரி தான் இருக்கு. BLDC மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மேக்ஸிமம் பவர் தான் நமக்கு 13.4 ஹார்ஸ் பவரும் 38 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை சர்வீசபிள் ஈஸியா பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இது நமக்கு ஹப் மோட்டராகவே இருந்தாலும் ஈஸி டிட்டாச்சபிளா இருக்கும். நமக்கு டயர் தனியா, ரிம் தனியா, மோட்டர் தனியான்னு சொல்லிட்டு மூணு பார்த்து அதை ஈஸியா நம்மளால செப்பரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 3 டிரைவிங் மோட் ஆப்ஷனுமே இருக்கு, பிராக்டிஸ், டிரைவ் அண்ட் ஸ்போர்ட்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 120க்கு மேல 123 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 0 to 60 பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 4 செகண்ட்ஸ்லேயே போகும்னு சொல்லியிருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்னது மாதிரி ஒரு ஸ்போர்ட்டி பைக்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. யூத் அப்பீலிங்கா நல்லாவே இருக்கு. அண்ட் ஸ்பிளிட்டட் சீட் டைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சீட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு R15 எல்லாம் வர மாதிரி ஒரு ஸ்டெப்டு சீட்ஸாக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சீட்டோட குஷன்ஸ் நல்லாவே இருக்குங்க நிஜமாலுமே. ஸோ ரொம்பவே சாஃப்டான ஒரு சீட் குஷனிங்காக கொடுத்துருக்காங்க. நமக்கு டேங்க் டிசைன், பட் இல்லை நமக்கு டேங்க் கிடையாது, இது வந்து டிசைனிங்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டேங்க் ஓப்பனிங்ல இங்கேயே பார்த்தா நமக்கு இதோட சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹோம் யூஸ்ல தான் சார்ஜ் பண்ண முடியும். மற்றது மாதிரி நார்மலா இருக்காது. இது வந்து D20 போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ஒரு செப்பரேட் சார்ஜ் நமக்கு இதோடய வருது. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வீட்டில் இருக்கக்கூடிய 16 ஆம்ப்ஸ் போர்ட்லேயே சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ஏறி உட்கார்றது பார்த்துருப்பீங்க, ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. எனக்கு வெயிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிராண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 157 கிலோ வருது. இதுவே எலைட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 170 கிலோ அந்த ரேஞ்ச் வருது. நமக்கு சீட் ஹைட்னு பார்க்கும்போது 780 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 150 mm இருக்கு. உட்காந்து இதை ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வைப் இருக்குல்ல, ஃபீல் அது நல்லாவே இருக்கு. ஏன்னா இதோட லுக் வைஸும் சரி எல்லாமே நமக்கு நார்மலா ஒரு ஐசி இன்ஜின் உள்ள ஒரு வெஹிக்கிள் ஓட்டுற மாதிரியே தான் இருக்கு. இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபேரிங் வெஹிக்கிள் மாதிரியே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக் டைப் தான். பட் இருந்தாலுமே நமக்கு சைடு எல்லாமே ஒரு ஃபுல் ஃபேரிங் பைக்ல எப்படி வருமோ அந்த மாதிரி ஃபுல் கவர்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க நமக்கு பேட்டரி பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இன்ஜின் வரக்கூடிய இடத்துல தான் நமக்கு இதோட பேட்டரி பேக்கப் இருக்கு. அண்ட் இந்த ப்ரானா எல்லாமே நமக்கு 3D எம்போஸ்டாவே கொடுத்து கிராஃபிக்ஸ் வைஸும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த ஃப்ரண்ட் தூமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபால்கான் இன்ஸ்பயர்டு ஹெட்லைட்ஸ் மாதிரி அவங்க சொல்றாங்க. நமக்கு அஃப்கோர்ஸ் இதை பார்க்கும்போது ஒரு ப்ரீமியம் பைக்ஸ் இருக்க மாதிரியான ஒரு லுக்ல தான் கொடுத்துருக்காங்க. டூயல் LED செட்டப்ல இதோட ஹெட்லைட்ஸ் வருது. கம்ப்ளீட்டா LEDல தான் இருக்கு. லைட் ஆகட்டும், இண்டிகேட்டர் ஆகட்டும் எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டா LEDல கொடுத்துருக்காங்க. பின்னாடி டெயில் லைட்டுமே நமக்கு ஒரு ஷார்ப் எட்ஜ் வர மாதிரி அழகாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டா LED செட்டப்ல தான் வந்திருக்கு. இந்த ரெண்டு வேரியன்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்லவே பார்த்தீங்கன்னா அதோட பேட்டரி பேக்கப் தான். ஸோ அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த கிராண்ட் வேரியன்ட்ல 5 கிலோவாட்கான ஒரு பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. இதுவே இந்த எலைட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 8.44 கிலோவாட்கான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 5 கிலோவாட்டுக்கு வரது வந்துட்டு 150 கொடுத்துருக்காங்க இதோட ரேஞ்சு. எலைட் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா 8.44 கிலோவாட்டுக்கு நமக்கு 250 கிளைம் பண்றாங்க. ஸோ இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ரேஞ்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்க நிறைய EV பைக்ஸும் நம்ம கம்பேர் பண்றோம். ஸோ அவங்களோட ஒரு 3 கிலோவாட் பேட்டரிக்கும் 4 கிலோவாட் பேட்டரிக்கும் அவங்க கொடுக்குற ரேஞ்சை வச்சு கம்பேர் பண்ணும்போது 5 கிலோவாட்டுக்கு நமக்கு 150ங்கிறதும் ஆல்மோஸ்ட் 8.5 கிலோவாட்டுக்கு நமக்கு 250ங்கிறதும் ஒரு ட்ரூ ரேஞ்சாக தான் நமக்கு தெரியுது. அண்ட் அபிஷியல்ஸை நம்ம கேட்கும் போதுமே நம்மளோட ரோட் கண்டிஷன்ஸை தான் செக் பண்ணி இதை சொல்லியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரண்ட்ல வந்து 37 mm டயா இருக்கக்கூடிய ஒரு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க.
அண்ட் ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணது இதோட பிரேக் சொல்லலாம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு 3 சேனல் பிரேக் கொடுத்துருக்காங்க. 270 mm டிஸ்க் ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. ரெண்டு சைடுமே லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுலயுமே நமக்கு வந்திருக்கு. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து 2 சேனல் ஆகும், ரியர்ல வந்து சிங்கிள் சேனல். ஸோ மொத்தம் 3 சேனல் வரக்கூடிய மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க. ரியர்ல பாத்தீங்கன்னா நமக்கு 220 mm ஒரு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ சுவிட்ச் கியர்ஸை பொறுத்த வரைக்கும் நேரத்தில் நமக்கு இக்னிஷன் சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு ஆன் பண்ணா ரெடி டு டிரைவ் அப்படின்னு தான் அர்த்தம். அண்ட் சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கும் போது இந்த வண்டி நம்மளால ஆனும் பண்ண முடியாது. ஸோ இப்போ சைட் ஸ்டாண்ட் இருக்கு, நான் ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி மூவ் ஆகுது. ஸோ இன்ஜின் சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் மாதிரியான ஒரு விஷயம் இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே ரிவர்ஸ் மோட் சுவிட்சும் இருக்கு. ஸோ ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இதை இப்படி பிடிச்சிக்கிட்டே ஆக்சிலேட்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி கொடுக்கும்போது மேக்ஸிமம் 5 km/h ஸ்பீட்ல நமக்கு ரிவர்ஸ் போகும். இது லெஃப்ட் சைடு இருக்க சுவிட்ச் கியர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹெட்லைட்கான சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பாஸ் சுவிட்ச். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹசார்ட் சுவிட்ச் நமக்கு வந்திருக்கு, இண்டிகேட்டர் அண்ட் ஹாரன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அண்ட் சுவிட்ச் கியர்ஸோட குவாலிட்டியும் நல்லா தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ரைட் வித் ஃப்ரீடம் நம்ம ஸ்லோகன்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு 4.3 inchesக்கான TFT LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இந்த தடவை நமக்கு. அண்ட் இதுல நிறையவே இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன் ஆகுது. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு டேட் அப்படியே வர மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்துட்டு டைம் வந்து கிளாக்காக வர மாதிரியே நமக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நான் சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஒரு சிம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா RPM இண்டிகேட்டர். ஸோ இது வந்து என்ன மோடு அதுக்கான எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு அண்ட் இந்த இடத்துல பேட்டரி பர்சன்டேஜ் அந்த ட்ரிப்பில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கிட்ட இருக்கு நமக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஏ ஓடோமீட்டர் ரீடிங் நிறையவே இருக்குங்க, SVM லோன்னு சொல்லிட்டு. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே நமக்கு இதுவும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே வந்து மோட் சேஞ்ச் பண்ணும்போது ஸோ ப்ராக்டிஸ் மோடுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீன் கலரில் இருக்குது. அண்ட் டிரைவ் மோடுக்கு ப்ளூ கலர், ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு ரெட் கலர்னு சொல்லிட்டு மோட் சேஞ்ச் பண்ணும்போது இதோட கலருமே நமக்கு மாறுது. ப்ளஸ் இதோட டீமையுமே நம்ம டார்க் அண்ட் லைட்னு சொல்லிட்டு மாற்றிக்க முடியும். அண்ட் இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளுக்கான சார்ஜர் கேபிளுங்கிறது மற்ற வெஹிக்கிள் இருக்க மாதிரி ஒரு பெரிய கேபிள் அப்படிலாம் இல்லாமல் ரொம்பவே ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்டுக்கு உள்ளே வர மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. இன்பில்ட் சார்ஜர்னு இதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சீட்டை தனியாக கழட்டி எடுத்துட்டா இங்கேயே நமக்கு இதுக்கான சார்ஜரை நம்ம வச்சுக்க முடியும். ஸோ எங்கேனாலும் போர்ட்டபிளாக எடுத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு 16 amps பிளக் இருக்கா, அங்கேயே நம்ம சார்ஜ் சொருவி அந்த D20 டைப் சார்ஜர் இருக்கு. ஸோ இதை நம்ம டேரெக்டாக பிளக்இன் பண்ணி சார்ஜ் போட்டுக்க முடியும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்டர். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் எதுவும் எர்த் லீக்கேஜ் இல்லை வேற ஏதாச்சும் நமக்கு லைன்ல ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது எல்லாமே இதுலேயே நமக்கு லைட் டெஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு பாருங்க. ஸோ இதுவே நமக்கு ட்ரிப் பண்ணி கொடுத்துரும். ஃபால்ட்டை ரெக்டிஃபை பண்ணிட்டு இதை ரீசெட் பண்ணும்போது தான் நமக்கு திரும்பவுமே இது சார்ஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப ஹேண்டியா இருக்கனால நமக்கு ஈஸியாக இதுலேயே நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியுது. ஓகே, இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி இதோட விலை என்ன அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ இந்த கிராண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 5 kW பேட்டரி உள்ளதுக்கான ப்ரைசிங் 2,55,000 இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வருது. அண்ட் இந்த எலைட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8.5 kW இருக்கக்கூடிய பேட்டரிக்கு 3,20,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ரேஞ்சா வச்சிருக்காங்க. ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இதுல இருந்து ஒரு 15,000 20,000 ரூபா நமக்கு கூட வரலாம். ஒரு எலக்ட்ரிக் பைக் 3 லட்சமா அப்படின்னு பார்க்கும்போது மற்ற மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மற்ற காம்படிட்டர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ஒரு பிரைசிங்ல தான் இருக்கு. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அதுக்கேற்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க 5 kW அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 8.5 kW 8.44 kW கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்க கிளைம் பண்ற ரேஞ்சுமே பார்க்கும்போதும் ஒரு ட்ரூ ரேஞ்சாக தான் கொடுத்துருக்காங்க. 150 km வரைக்கும் நமக்கு ரேஞ்ச் அது போகும். இது வந்து 250 km வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸும் சரி ரேஞ்ச் வைஸும் சரி நல்லாவே தான் இருக்கு இந்த வெஹிக்கிள். ஸோ இந்த வெஹிக்கிள் இப்போ நமக்கு லான்ச் தான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டீடைல் டெஸ்ட் வீடியோ கூடிய விரைவில் நம்ம டிரைவ் பண்ணி போடுவோம். ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் கேட்டகரியில் இந்த வெஹிக்கிள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ டிசைன் வைஸ் நல்லாவே ஒரு ஸ்போர்ட்டியர் கேட்டகரியில் நமக்கு சேஃப்டி வைஸ்ன்னு பார்க்கும்போது இந்த 3 சேனல் பிரேக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சார்ஜரில் வந்து இந்த ஷார்ட் சர்க்யூட் கட்டர் இந்த மாதிரிலாமே கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கேன், நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பில்டு குவாலிட்டி. ஸோ டேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டல் டேங்காக தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணல. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இதோட பேட்டரி பேக்கப் தான். ஸோ இது ஒரு 5 kW பேட்டரி அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 kW ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ ஒரு கிலோவாட் இருக்கக்கூடிய பேட்டரிக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஓகேவா தான் இருக்கு. ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம லைக் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.